அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத அடையாளமாக விளங்கியது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ். 1936 சேலம் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவை உருவாக்கினார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். அந்த காலத்தில் பல திரைக்கலைஞர்கள் உருவாக காரணமாக இருந்தது மாடர்ன் தியேட்டர்ஸ். கலைஞர் திரு மு. கருணாநிதி அவர்கள், மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். போன்றவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த திரைப்படங்களின் மூலம் புகழை அடைந்தனர். பல பெருமைகளை உடைய மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றியும் அதை உருவாக்கிய டி.ஆர். சுந்தரம் அவர்களை பற்றியும் இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முதல் கலர் திரைப்படம், முதல் இரட்டை வேட திரைப்படம், முதல் மலையாள திரைப்படம், முதல் சிங்கள திரைப்படம் என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். தன்னுடைய முன்னோர்களின் தொழிலை தொடர்வதில் விருப்பமில்லாதவராக இருந்தார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். அவரது கவனம் அப்போது மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று வந்த சினிமாவின் மீது திரும்பியது. 1934 சேலம் நகரத்தில் அப்பொழுது ஏஞ்சல் பிலிம்ஸ் என்ற கம்பெனி சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தது. அதன் உரிமையாளர்களான சுப்பராய முதலியார், வேலாயுதம் பிள்ளை ஆகியோருடன் ஏஞ்சல் பிலிம்ஸின் பங்குதாரரானார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். புதிய நிறுவனத்தின் சார்பில் கல்கத்தா சென்று 5 பேசும் படங்களை தயாரித்தார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். திரைப்பட தயாரிப்பிற்காக கல்கத்தா, மும்பை போன்ற நகரங்களுக்கு செல்வதில் நேர்ந்த சங்கடங்களையும் வீண் தாமதத்தையும் மனதில் கொண்டு சேலம் நகரத்திலேயே ஒரு ஸ்டுடியோவை நிர்மாணிக்க முடிவு செய்தார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். சேலத்தில் இருந்து ஏற்காடு செல்லும் பாதையில் மலையடிவாரத்தில் சுமார் 10 ஏக்கர் புன்சை நிலத்தை விலைக்கு வாங்கி 1936 புதிய சினிமா ஸ்டுடியோ ஒன்றை நிறுவினார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற பெயரில் கம்பீரமாக எழுந்து நின்ற அந்த ஸ்டுடியோவை 1936 ஆகஸ்ட் 30 அப்போதைய சேலம் மாவட்ட கலெக்டர் ராமமூர்த்தி அவர்கள் திறந்து வைத்தார். தன்னுடைய சொந்த சினிமா ஸ்டுடியோவில் 1937 தனது முதல் படமான சதி அகல்யா என்ற திரைப்படத்தை தயாரித்தார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். அந்நாளைய சினிமா ரசிகர்களை கிறங்கடித்த சிங்கள குயில், தமிழ் சினிமாவின் முதல் கவர்ச்சி கண்ணி என்று அழைக்கப்பட்ட தவமணி தேவி அவர்கள் அந்த திரைப்படத்தில் அகல்யாவாக நடித்தார். இந்த திரைப்பட தயாரிப்பின் போது கதாநாயகி தவமணி தேவியை சென்னைக்கு அழைத்து வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். அப்போது நடிகை தவமணி தேவி அவர்கள் தமிழ் பெண்கள் கூச்சத்தை துறந்து சினிமாவில் நடிக்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் முன்வைத்தார். அந்த சந்திப்பிற்கு பின் நிருபர்களுக்கு கொடுக்கப்பட்ட தவமணி தேவி அவர்களின் புகைப்படங்களை கண்டு பத்திரிகையாளர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். அந்த புகைப்படத்தில் அந்த படத்தின் நடிகை தவமணி தேவி நீச்சல் உடையில் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். இவ்வாறு தன்னுடைய முதல் படமான சதி அகல்யா திரைப்படத்திற்கு வித்தியாசமான முறையில் விளம்பரத்தை செய்தாராம் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். அதன் பின் சதி அகல்யா திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடி நல்ல வசூலை பெற்று தந்தது. அப்போது ஜெர்மனியில் இருந்து வாக்கர் பேய்ஸ் என்ற 2 ஒளிப்பதிவாளர்களை தனது ஸ்டுடியோவிற்கு வரவழைத்தார் டி.ஆர். சுந்தரம். ஒளிப்பதிவில் புதிய தொழில்நுட்பங்களில் தேர்ந்த அவர்களை கொண்டு தமிழ் சினிமாவின் முதல் ஸ்டண்ட் படமான மாயா மாயவன் வெளியிடப்பட்டது. 2ஆம் உலக யுத்தத்தின் போது இங்கிலாந்தின் யுத்த முயற்சிகளை ஆதரித்து ஒரு திரைப்படத்தை 1944 டி.ஆர். சுந்தரம் அவர்கள் எடுத்தார். அந்த திரைப்படத்தை 11,000 அடியில் தயாரித்தார். இந்த திரைப்படத்தில் டி.ஆர். சுந்தரம் அவர்களே பஜ்ஜினாமா என்ற வில்லன் வேடத்தில் நடித்திருந்தார். அந்த படத்தின் கதாநாயகன் ஹொன்னப்ப பாகவதர், கதாநாயகி கே.எல்.வி. வசந்தா அவர்கள். ஜப்பான் ராணுவம் பர்மாவை ஆக்கிரமித்திருந்ததை முறியடிக்க பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் போரிடுவதாக கதையை அமைத்தார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். அந்த படத்தில் ஜப்பானிய போர் வீரராக நடித்தவர் காளி என் ரத்தினம். சம்பிரதாயமாக எடுக்கப்பட்ட அந்த திரைப்படமான பர்மா ராணியில் சுவாரஸ்யமான சம்பவங்களை கோர்த்திருந்ததால் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றது.
அதன் பின் நம் நாடு சுதந்திரம் அடைந்த பின் ஆங்கிலேயர் ஆதரவு திரைப்படம் என்று முத்திரை குத்தப்பட்டு பர்மா ராணி திரைப்படம் தடை செய்யப்பட்டது. திராவிட இயக்க தலைவர்களாக பின்னாளில் விளங்கிய பலருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் தாய் வீடு போன்று விளங்கியது. திரு கருணாநிதி அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள் உள்ளிட்டவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் பங்கேற்றதனால் புகழ் பெற்றனர். திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் மருகதாசி, கவிகா, மு. ஷெரீப் பாடல்கள் எழுதி புகழ் பெற்றதும் இங்குதான். மேலும் பாடகர்கள் திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன் போன்றோர்கள் ஆரம்ப காலத்தில் தங்கள் திறமையை வளர்த்து கொண்டதும் இந்த ஸ்டுடியோவில்தான். ஜெய்சங்கர், மனோகர், நம்பியார் போன்ற திரைப்பட நட்சத்திரங்கள் பிரபலம் அடைந்ததும் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில்தான். நடிகை அஞ்சலி தேவியையும் நடிகர் எம்.ஆர். ராதாவையும் சினிமாவில் அறிமுகம் செய்ததும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். தமிழ் தவிர மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படங்களை தயாரித்தது. மலையாள மொழியின் முதல் பேசும் படமான பாலன் திரைப்படத்தை 1938ஆம் ஆண்டில் எடுத்தவர் டி.ஆர். சுந்தரம் அவர்களே. தமிழ் சினிமாவின் முதல் கலர் திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவரும் டி.ஆர். சுந்தரம் அவர்களே. அதே போல் மலையாளத்தில் முதல் வண்ண படமான கண்டம் பெச்சக்கோட்டு என்ற படம் மாடர்ன் தியேட்டர்ஸில் 1961ஆம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது என்பது ஒரு சாதனை. மேலும் அமெரிக்க பட தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து ஜங்கிள் என்ற ஆங்கில படத்தையும் தயாரித்தார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இந்த படத்தை தொடர்ந்து திகம்பர சாமியார் என்ற படத்தை தானே டைரக்ட் செய்து தயாரித்தார் டி.ஆர். சுந்தரம். இந்த படத்தில் நடிகர் நம்பியார் அவர்கள் 10 வேடங்களில் தோன்றினார். இந்த படத்தின் கதை வழுவூர் துரைசாமி ஐயங்காரின் துப்பறியும் நாவலை தழுவியது. அப்போது மந்திரி குமாரி என்ற நாடகம் தமிழ் மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் திரு மு. கருணாநிதி அவர்கள் எழுதிய இந்த நாடகத்தை விலைக்கு வாங்கிய டி.ஆர். சுந்தரம் அவர்கள் மந்திரகுமாரி என்ற பெயரில் படமாக அதை தயாரித்தார். எல்லிஸ் ஆர். டங்கன் என்ற வெளிநாட்டை சேர்ந்தவர் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பொறுப்பை ஏற்றார். இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதை வசனத்தை எழுத திரு மு. கருணாநிதி அவர்கள் சேலம் வந்து மாத சம்பளமாக ரூ.500 பெற்று இந்த திரைப்படத்தின் வசனத்தை எழுதி கொடுத்தார். கனல் பறக்கும் வசனங்கள் மந்திரகுமாரி திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த படத்தின் கதாநாயகனாக தளபதியின் வேடம் அப்போது வளர்ந்து வந்து கொண்டிருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தரப்பட்டது. இந்த படத்தின் வில்லன் கதாபாத்திரம் பேசும் வசனங்கள் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டன. தன்னுடைய காதல் மனைவி தன் திரைமறைவு வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பதால் அவளை கொல்ல திட்டம் தீட்டி மலையின் உச்சிக்கு கொண்டு வருகிறான் வில்லன். ஆனால் அதை புரிந்து கொள்கிற அவனுடைய மனைவி தன் சாமர்த்தியத்தால் மலையின் உச்சியிலிருந்து அவனையே தள்ளிவிட்டு அவனை கொன்று அவள் தப்பிக்கும் உத்தியை அன்றைய மக்கள் ரசித்து பார்த்தனர். படம் பெரும் வெற்றி பெற்றது. அதன் பின் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் முதலாக ஒரு நகைச்சுவை நடிகையை கதாநாயகி ஆக்கினார். அந்த திரைப்படம் கொஞ்சும் குமரி. அந்த திரைப்படத்தின் நாயகி மனோரமா அவர்கள் 1937ஆம் ஆண்டு முதல் 1982ஆம் ஆண்டு வரை மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கிய திரைப்படங்களின் எண்ணிக்கை 136. இதில் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தயாரித்தது 98 திரைப்படங்கள். மேலும் இதில் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் இயக்கியது 55 திரைப்படங்கள். 1937ஆம் ஆண்டில் சதி அகல்யாவில் தொடங்கி 1963ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட யாருக்கு சொந்தம் என்ற திரைப்படம் வரை 27 ஆண்டுகளில் 52 தமிழ் படங்களையும் 7 சிங்கள படங்களையும் 8 மலையாள படங்களையும் மற்றும் தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஆங்கிலம் உட்பட மொத்தம் 98 படங்களை தயாரித்து அவற்றில் 55 திரைப்படங்களை இயக்கியும் சாதனை படைத்தவர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். டி.ஆர். சுந்தரம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவரை பாராட்டி அவரது மார்பளவு சிலையை கடந்த 2000 ஆண்டு அன்றைய முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சென்னையில் உள்ள தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் திறந்து வைத்தார். டி.ஆர். சுந்தரம் அவர்கள் 2 முறை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். ஆனால் தமிழ் சினிமாவின் தவிர்க்க இயலாத அடையாளமாகவும்
ஏராளமான திரைக்கலைஞர்களுக்கும் தாய் வீடாக விளங்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் தற்பொழுது நவீன குடியிருப்பு வளாகமாக மாறிவிட்டது. மேலும் மாடர்ன் தியேட்டரை ஞாபகப்படுத்தும் ஒரே அடையாளமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற அலங்கார வளைவு மட்டும் இன்றும் மௌன சாட்சியமாக சேலம் நகரத்தில் நின்று கொண்டிருக்கிறது.